ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, கெவுளி பத்திரத்தை வச்சு ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இந்த கெவுளி பத்திரம் பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விசில் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கெவுளி பாத்திரத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 இல்லைனா 7 விசில் வச்சு நல்லா விட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்புறம் நம்ம பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப விசில் குக்கர் வச்சு அதில் நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு இதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு தேவையானாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிண்டிடணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கெவுளி பத்திரத்தை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை போட்டு விசில் 2 விசில் விட்டு இறக்கணுன்னா சூப்பரான கெவுளி பாத்திரம் பிரியாணி ரெடி. அப்புறம் இதுக்கு நாங்கள் என்னென்ன சைடிஷ் வச்சோன்னா, கனவா தொக்கு, மீன் வறுவல், பீர்க்கங்காய் கூட்டு, செம்ம டேஸ்ட்.